தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இன்றைய இறைவார்த்தை நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்கியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வணக்கமும். இன்றைய நாள் இனிய நாளாக, மகிழ்ச்சி நாளாக, என்னுடைய அருளும் ஆசீரும் பொங்கி வழியும் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்தித்து, நாம் நம்பிக்கை இன்னும் மென்மேலும் வளர்ந்து இறைவனுக்கு நம்பிக்கைக்குரிய மக்களாக, நம்பிக்கையினால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக உருமாற இறைவார்த்தையின் வழியாக நாம் சிந்திப்போம். ஒரு ஆங்கிலேய கவிதை 2 குருவிகளை பற்றியது. ஒரு குருவி மற்ற குருவிடம் சொன்னதாம், மனிதர்கள் ஏன் காலையிலிருந்து மாலை வரை பரபரப்போடும் பதட்டத்தோடும் இங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சான் வயிற்றுக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மிஞ்சியது சோகமும் கவலையும் கண்ணீரும் தான். இவ்வாறு மனிதர்கள் சோகத்தோடும் கவலையோடும் இருப்பதற்கு காரணம் என்ன என்று மற்ற குருவியிடம் கேட்டதாம். மற்ற குருவி சற்று யோசித்துவிட்டு, நாமெல்லாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோம், அவரே படைத்தார் என்றும், அவரே பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்றும், அவரே நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்கிறார் என்று நம்புகிறோம். எனவே நாம் எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்கிறோம். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. கடவுளை நம்புவதில்லை, கடவுளை தேடுவதில்லை. எனவே தான் அவர்கள் சோகத்தோடும் கவலையோடும் வாழ்கிறார்கள் என்று மற்றொரு குருவி சொன்னதாக ஒரு சின்ன நிகழ்வு. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் இயேசுவை நோக்கி காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அலறினார்கள், கத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இயேசுவை தேடி சென்ற, இயேசுவை எழுப்பிய அந்த சீடர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று. இந்த சீடர்கள் அலையையும் காற்றையும் பார்த்தவுடன் வேற யாரையும் கூப்பிடவில்லை, வேற யாரையும் தேடவில்லை. ஆனால் இயேசுவைத்தான் தேடினார்கள். இருந்தாலும் இயேசு ஆண்டவர் அவர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே என்று கடுமையாக சாடுகிறார். இவ்வாறு அவர் சொன்னதற்கு காரணம், அவருடைய சொல்லிலும் செயலிலும் நம்பிக்கையின்மை தென்பட்டது. ஏனென்றால் இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் இயேசு யார் என்பது தெரியும். அப்போ இந்த காற்றும் கடலும் இயேசு இருக்கும்போது எதுவும் செய்யாது என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றால் இயேசுவே நாங்கள் சாகப் போகிறோம் என்று கத்திருக்க மாட்டார். அவருடைய நம்பிக்கை இன்மையை பார்த்துதான் இயேசு அவருடைய செயல்பாட்டை கடுமையாக சாடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்பிக்கை குன்றியவர்களாகத்தான் இருக்கிறோம். எனவேதான் பலவற்றை நினைத்து கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் முகவாட்டத்தோடும் இருக்கிறோம். இவ்வாறு இருப்பதற்கு காரணம், நாம் இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதுதான். ஆனால் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயம் ஒருபோதும் எதை குறித்தும் அஞ்ச மாட்டோம். ஏனென்றால் என்னை படைத்த கடவுள் என்னை காக்கின்றார், பராமரிக்கிறார், எல்லாவற்றிலும் அவர்தாமே உடனிருந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இல்லாதால் தான் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இறை வார்த்தையில்தான் நமக்கு நம்பிக்கையோடு இருக்கத்தான் அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக எசாயா புத்தகம் 40:31 இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவர்கள் மீது நம்பிக்கை வைப்போர் புதிய ஆற்றல் பெறுவர்.
கழுகு போல உயர பிறப்பர், ஓடுவர் சோர்வடையார், நடப்பர் தளர்ச்சி அடையார் என்று இந்த இறைவார்த்தை சொல்கிறது. அப்போ உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் அன்றாட வாழ்க்கையில் வாழ்வோம் என்பதுதான் இந்த இறைவார்த்தையுடைய செய்தியாக இருக்கிறது. மேலும் எரேமியா புத்தகம் 17:7 வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஏனென்றால் கடவுளே அவருடைய நம்பிக்கை, அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள் என்றும் இந்த இறைவார்த்தை சொல்கிறது. இப்போ உண்மையிலேயே நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் நீரோடை ஓரம் நடப்பட்ட அந்த மரம் போல நாம் எப்பொழுதும் கனி கொடுப்பவர்களாக, எப்பொழுதும் வாழக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ நம்முடைய நம்பிக்கை குறைவினால் தான் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். எக்காலத்திலும் கடவுளை நம்புங்கள், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து ஓட்டுங்கள், ஏனென்றால் கடவுளை நம்பிக்கை என்றும் திருப்பாடல் 62:8 வாசிக்கிறோம். அவை இந்த இறைவார்த்தையும் கூட நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுதான் வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. அவை அன்புக்குரியவர்களே, நாம் சீடர்களைப் போல இல்லாமல் நம் அன்றாட வாழ்க்கையில் இறைவனில் முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைவனையே பற்றி கொண்டு வாழ்வோம். நிச்சயம் இறைவன் நீங்கள் நம்பியபடியே ஆகட்டும் என்று சொல்லி அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்துவார். அவை இந்த நாளிலும் மக்களே, உங்கள் ஒருவரையும் பார்த்து இறைவன் சொல்கிறார், நீங்கள் நம்பியபடியே ஆகட்டும் என்று. அவை நம்பிக்கைக்கேற்ப அனைத்தையும் பெற்று வளமோடு நலமோடு வாழ இறைவன் உங்களை இந்த நாளில் ஆஸ்வதிப்பாராக. May God bless you. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.